Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. நீ இலக்கியா கிட்ட இருந்து கம்பெனி சொத்துன்னு பணத்தை புடுங்கின சந்தோஷத்தை விட அவ வாழ்க்கைய புடுங்கறதாண்டி எனக்கு அதிக சந்தோஷம். நீ கௌதம கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரியா வாழ வேண்டிய வாழ்க்கைய உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சவளே அந்த இலக்கியாதான். அவளை பழி வாங்கறதுக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை விட்டுறாதடி. விடுவனா? பூஜா கௌதம காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போறதுக்கு என்னென்ன வகையில ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் செய்ய போறேன். அது சரி, இலக்கியாதான் என் உலகம்னு சுத்துறவன் கௌதம். அவன் எப்படி பூஜாவோட காதலை ஏத்துப்பா? பூஜா ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்தை பத்தி நமக்கு என்ன கவலை? கௌதம் பூஜாவோட காதல் இலக்கியாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வெடிக்கும். அது மூலமா கௌதம் இலக்கியாக்குள்ள சண்டை வரும். அந்த சண்டை பெருசாகி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதானே நமக்கு வேணும். ஏய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா இதெல்லாம் நிஜமாகணுமே. ஏன் ஆகாது? பூஜாவோட அப்பாவுக்கு தான் மக மேல ரொம்ப பாசம். அவ கௌதம் மேல ஆசைப்படுறான்னு தெரிஞ்சா சும்மா விட்டுருவாரா? கௌதம எப்படியாவது பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இலக்கியா கௌதம் கூட ஒன்னா வாழ்வாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இலக்கியா ரோஷக்காரி. சுய கௌரவம் அது இதுன்னு சொல்லி சண்டை போட்டு அவ கௌதம் கிட்ட இருந்து விலகி போயிடுவாள். அது நடந்தா இலக்கியா தெருவுக்கு தான் வரணும். எனக்கு என்னமோ பூஜாவோட அப்பாவுக்கு கௌதம்க்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கிறது தெரிஞ்சு அவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார்னா? அப்படி நடந்தாலும் சந்தோஷம் தானே. கௌதம்க்கு இலக்கியாவும் இல்லாம பூஜாவும் இல்லாம நடு தெருவுல தான் நிப்பான். குடும்பமே சின்ன பின்னமாயிடும். ஆமாண்டி. மா, எம்வாக் மால் டாக்குமெண்ட்ல கௌதம் கிட்ட நம்ம சைன் வாங்கணும். ஆனா கௌதம் எங்க தங்கியிருக்கான்னு தெரியாது. பூஜா மூலமா கௌதம் இருக்கிற இடம் தெரிஞ்சா உடனே அவங்க கிட்ட பேசி கையெழுத்து வாங்கிடலாம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? பொறுமா. பூஜா ஒன் சைடா தானே கௌதம லவ் பண்ணிட்டு இருக்கா. கௌதம் கிட்ட லவ் சொன்னதோ அவன் வீடு எங்க இருக்குன்னு அவகிட்ட கேட்டுறலாம். கௌதம் கிட்ட சைன் வாங்கி எம்வாக் மால் ப்ராஜெக்ட நான் வாங்குறேன். அதோட சேர்த்து பைரவி ஆண்டியோட ஆபீஸ் போற ஆசையையும் குழி தோண்டி புதைக்கிறேன். குட் மார்னிங் மேடம். சதீஷ், ஸ்டோர் கீப்பர் கௌதம் வந்துட்டாரா? கௌதம் சாரா மேடம்? அவர் அப்பயே வந்துட்டாரு. சரி, நீங்க போங்க. சரிங்க மேடம். வாங்க, நீங்க போயிட்டு இந்த கோன்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வாங்க. போங்க. சரிங்க சார். மா, நான் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூம் முன்னாடி வச்சுட்டு வரேன். போயிட்டு வாங்க. மா, இங்க வா. இந்த கோன்லாம் எடுத்து இதுல போட்டு அந்த லாஸ்ட் ரூம்ல போய் வச்சுட்டு வாமா. சரிங்க சார். வணக்கம் சார். இருங்க. சார், ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லை சார், கவுண்ட் பண்ண வேண்டிய பஞ்சு பேல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. சீக்கிரம் கவுண்ட் பண்ணுங்க. இதை பண்ணிடுறேன் சார். இருங்க ஒரு நிமிஷம் சார். அங்க
சொல்லுங்க சார். அப்புறம் லேபர்ஸ் கோன் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா வைக்கிறாங்களான்னு போய் பாருங்க. போங்க. நான் செக் பண்றேன் சார். தண்ணி வேணும்னா சார் டேபிள்ல இருக்கு, போய் குடிங்கம்மா. போங்க குடிங்க. போங்கம்மா, சீக்கிரம் அதை எடுத்து வைங்க. கௌதம், நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு சாமியே சொன்னதுக்கு அப்புறம் இனிமேலும் என் லவ்வ உங்ககிட்ட சொல்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கே இப்பவே என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். பூஜா, உன் அழகுக்கு கௌதம் நிச்சயமா உன்னோட லவ்வை ஏத்து பாரு. ஆமா, கேலண்டர்ல என்னோட ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். வெற்றி அட கரெக்டா போட்டிருக்கே. கடவுளே, என்னோட காதல் எனக்கு சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். அஞ்சலி எதுக்கு போன் பண்றா? சொல்லு அஞ்சலி. இப்ப எங்க இருக்க பூஜா? நான் மில்லல தான் இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? சும்மா உன்னை பார்க்க வரலான்னு கேட்டேன். ஓ அப்படியா? என்ன அப்படியான்னு டல்லா சொல்ற? அப்ப நான் உன்னை பார்க்க வர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் முக்கியமான விஷயமா ஸ்டோர் ரூம்ல ஒருத்தரை பார்க்க போலான்னு இருந்தேன். அப்ப பார்த்து நீ ஃபோன் பண்ணியா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி சரி, நீ வா. சரி ஓகே. நான் கௌதம் கிட்ட லவ் சொல்ற நேரம் பார்த்து அஞ்சலி வேற இங்க வராளே, என்ன பண்றது? இல்ல இல்ல, டெசிஷன் எடுத்ததுதான். கௌதம் கிட்ட என் லவ் சொல்லியே ஆகணும். அஞ்சலி இங்க வரதுக்குள்ள போய் கௌதம பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஹே பூஜா, நான் உன்னை சும்மா பார்க்க வரலடி. உன் மூலமா கௌதம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதோட உன்னையும் கௌதமையும் சீக்கிரம் லவ் பண்ண வைக்கணும். அதுக்கு தாண்டி வரேன். இந்த டேமேஜ் கோனை கொண்டு போய் குடோன்ல வைக்கணுமே. 2 நிமிஷம், நான் கொண்டு போயிடுறேன். எடுத்துட்டு போ. என் மனசு ஏதோ பண்ற மாதிரி இருக்கே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பெரிய பெரிய பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் தைரியமா டீல் பேசிருக்கேன். ஆனா கௌதம் கிட்ட லவ் சொல்றதுக்கு ஏன் என் உடம்பெல்லாம் நடுங்குது? பூஜா, உன் பாடியை சைலண்ட் மோட்ல போடு, வைப்ரேட் ஆக விடாத. கான்ஃபிடென்ட். என்னதான்ப்பா பண்ற? இன்னும் எண்ணி முடிக்கலையா? இதோ முடிஞ்சிருச்சு சார். சரி சீக்கிரம்.
ஆச்சா இல்லையா? ஆச்சு சார். ஃபாஸ்டா. கடவுளே, கௌதம் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் அஞ்சலி ஃபோன் பண்றா. ஹலோ. பூஜா, நான் உன் மில்லுக்கு வந்துட்டேன். வந்துட்டியா? இப்பதானே வரதா ஃபோன் பண்ண, அதுக்குள்ள வந்துட்டேங்கிற. அது ஆட்டோ ஸ்பீடா வந்துருச்சு. சரி, அதை விட நான் இப்போ உன் மில்லோட கேட்க்கு வெளியில தான் நிக்கிறேன். எங்க வர்றது? அது நான் ஸ்டோர் ரூம் போயிட்டு இருக்கேன். நீ உள்ள 100 மீட்டர் வந்து ரைட் திரும்பினா எதிர்க்க ஒரு பில்டிங் இருக்கும். கடைசியா இருக்கிறது தான் என்னோட ஆபீஸ். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஏய், என்னடி உன் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு மீட்டரு ரைட்டு வராண்டான்னு ஒரே குழப்புற. பேசாம நீயே வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. நானா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேனே. நீ சின்ன கேட் வழியா போ, செக்யூரிட்டி இருப்பாரு, அங்க வெயிட் பண்ணு. நான் யாரையாவது அனுப்புறேன். சரி, ஓகேடி. ஓகே. சொல்லுங்க மேடம். கேட் கிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெயிட் பண்றா. அவளை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் ரூம்ல உட்கார வைக்கணும். ஓகே மேடம். யாருமா நீங்க? நான் பூஜாவோட ஃப்ரெண்டு. என்னை இங்க வெயிட் பண்ண சொன்னா. ஓகே, வெயிட் பண்ணுங்க. பூஜா மூலமா எப்படியாவது கௌதமோட அட்ரஸ கேட்டு அவன் கிட்ட சைன் வாங்கி எம்வாக் மால் ப்ராஜெக்ட வாங்குறேன். அப்படியே பூஜாவையும் கௌதமையும் லவ் பண்ண வச்சு இலக்கியாவோட வாழ்க்கையை அழிக்கிறேன். வாங்க மேடம். என்ன விஷயம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இல்ல, அது நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லலாம்னு வந்தேன். அப்படிங்க, சொல்லுங்க. அது வந்து நான் நான் சொல்லுங்க. நான் உங்களை ஐயோ, நாக்கு மேல வெயிட் வச்ச மாதிரி பேச்சு வர மாட்டேங்குதே. மேடம் சொல்லுங்க. நான் உங்களை ஏதோ சொன்னீங்க, அப்புறம் நிறுத்திட்டீங்க. நான் நிறுத்தல கௌதம், தானோ நின்னுடுச்சு. என்ன என்ன சொன்னீங்க? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்களை சார் மொத்தம் 66 பேல் இருக்கு சார். கரெக்டா சொல்லு. முதல்ல 62ன்னு சொன்னா இப்ப 66ங்கற. என்ன கவுண்ட் பண்ற? இந்த பாரு, எதை சொல்றதா இருந்தாலும் கிளியரா சொல்லணும். தப்பா சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன். மறுபடியும் போய் கவுண்ட் பண்ணு. சரிங்க சார். நீங்க சொல்லுங்க மேடம். மேடம் என்ன ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு வந்த லோடோட டீடைல் வேணும். அவ்வளவுதானா? இது ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே கொண்டு வந்திருப்பேன். நீங்க போங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு உங்க கேபினுக்கு வரேன். ஏய், செக் பண்ணியா இல்லையா? கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். லவ் சொல்றதுக்கு எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணியும் கடைசியில கௌதம பார்த்ததும் மொத்தமும் சொதப்பிடுச்சு. பூஜா இங்கதான் வெயிட் பண்ணன்னு சொன்னா, ஆனா அவளை என்ன காணுமே.
டேய் வண்டி நிறுத்து. வணக்கம் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? நான் பூஜாவோட ஃப்ரெண்டு. என்ன ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா. அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ போ. அவ்வளவுதானே, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்கன்னு பூஜா மேடம் சொன்னாங்க. அப்படி யாரையுமே காணுமே. ஏமா ஒர்க் ஹவர்ஸ்ல என்னமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்க? அண்ணா, பூஜா மேடம் அவங்க ஃப்ரெண்ட் இங்க வெயிட் பண்றதா சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படி யாரையுமே இங்க காணுமே, அதான் தேடிட்டு இருக்கேன். ஓ அவங்களா? இப்பதான் பார்த்திபன் சார் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாருமா. ஓ, அவர் கூட்டிட்டு போயிட்டாரா? அதோ அங்க போறாரு பாருங்க. சரிங்கண்ணா, நான் வேலையை சரி. ராதா, உன்கிட்ட இந்த மாதிரி போனோட சார்ஜர் இருக்கா? இல்லையேம்மா, ஏன் என்னாச்சு? நான் காலையில சார்ஜ் போட மறந்துட்டேன். இப்போ என் பிள்ளையோ மருமகளோ யாராவது போன் பண்ணா பேச முடியாதே. வேற யார்கிட்டயாவது இந்த சார்ஜர் இருக்குமா? வைண்டிங் செக்ஷன் சூப்பர்வைசர் கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா சார்ஜர் இருக்கும். சரி, அது வரைக்கும் இதை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. போனை பார்த்தானா கண்டிப்பா போனை புடுங்கிடுவான். இந்த கம்பெனில என்ன ஒர்க் நடக்கும்? இது ஸ்பின்னிங் மில்லுங்க. பஞ்ச நூலாக்கி கோன் வைண்டிங் பண்ணி அனுப்புவோம். ஓஹோ, சரி. நீங்க பூஜாவோட ஃப்ரெண்டா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் உங்களை பூஜா கூட பார்த்ததில்ல, அதனாலதான் கேட்டேன். நானே பூஜாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன், அதான். ஓ அப்படியா? சரி வாங்க. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.